எப்படிங்க இவ்வளோ தப்பையும் பண்ணிட்டு மொத்த பழியையும் தூக்கி உங்க மேலே போட்டுட்டு இந்த வீட்டில் எதுவுமே நடக்காதது போல இருக்காரு உங்க அண்ணன். எனக்கு இதெல்லாம் நினைக்கிறப்போ எவ்வளோ கோபம் வருது தெரியுமா அப்படின்னு சொல்லிங்க மீனா சொல்ல. விடு மீனா, ஏற்கனவே அவன் இப்படிப்பட்டவன் தான். இப்போ வரைக்கும் அவன் இந்த வீட்டில் அப்படி தான் இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம என்னத்தை சொல்லி புரிய வைக்க முடியும்? ஏன் அம்மா கண் கூட பார்த்ததுக்கு பிறகும் கூட அவங்க இப்போவும் மனோஜ் தானே நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் அப்பாவுடைய பணத்தை திருடிட்டு ஒன்னது, உன்னுடைய நகையை திருடினது, இப்படி ஏகப்பட்ட வேலைகளை இந்த வீட்டில் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கத்தானே செய்கிறான். அப்போவும் அம்மாவுக்கு அவன் மேலே இருக்க நம்பிக்கை மட்டும் குறைய மாட்டுதே, அவன் மேல நம்பிக்கையோட தானே இருக்காங்க அப்படின்னு சொல்ல. அதாங்க எனக்கும் புரியல. இவ்வளவு பண்ற மனோஜ் நம்புறாங்க, ஒண்ணுமே பண்ணாத உங்களை எதுக்காக நம்ப மாட்டாங்கன்னு சொல்லும்போது, ஏன்னா நடந்த விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க நடந்துச்சுன்னு மீனா கேட்க, அப்பதான் முத்துவம் விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட மீனாவே வந்துட்டு ஒரு நிமிஷம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க சொல்றீங்கன்னு கேட்க, ஆமா மீனா, அன்னைக்கு அந்த ஹெட் மாஸ்டர் தலையில கல்லை விட்டு அடிச்சான்ல, அதுல அவருக்கு ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கவும் செஞ்சாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் இறந்தும் போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்றீங்கன்னு அதிர்ந்து போறாங்க. ஆமா மீனா, அவன் கல்லை விட்டு அடிச்சதுல அவருடைய ஏதோ மண்டையில வந்துட்டு அதிகமான பாதிப்பு ஏற்பட்டதுனால ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும், ஒருவேளை காப்பாற்ற முடிஞ்சதான்னு சொல்லிட்டாங்க. அதில் தான் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அதனால தான் என்னை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கும் கூட்டிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டிட்டு போகவும் செஞ்சாங்க. அதுலேருந்து அம்மா என்ன கொஞ்சம் கொஞ்சம் பாசம் இருந்தவங்களுக்கும் முழுசாவே என்னை வெறுத்து ஒதுக்கவும் செஞ்சுட்டாங்க. மனோஜ் பண்ண தப்புக்காக தான் நான் ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னு அங்கே முத்து சொல்ல, இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகுது. அடுத்த நாள் அவங்களால நார்மலாகவே இருக்க முடியல. யாரோ ஒருத்தவங்க செஞ்ச தப்புக்கு ஏன் புருஷன் இதுக்காக தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சி கோவத்தோட வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. எங்கடி கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, செய்யாத தப்புக்காக இத்தனை வருஷமாக ஒருத்தவங்க தண்டனை அனுபவிச்சதை பார்த்தாதான் இதுக்கப்புறமும் அவர் இதே வீட்டிலேருந்து தண்டனை அனுபவிக்கணுமா? அவர் தப்பே செய்யலைன்றதை நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனா கிளம்ப, என்ன பேசிட்டு போறான்னு எதுவுமே தெரியாம அவன் விஜயா முழிச்சிட்டு இருக்காங்க. இங்கேருந்து கிளம்பி போன மீனாவும் என்ன பண்றது, யாரை பார்க்கறது எதுன்னு ஒண்ணுமே புரியலை. இங்க வந்துட்டு மீனா சீதாவுக்கு கால் பண்ணி இங்கே தனியாக வர சொல்கிறாங்க. சீதா சத்யா ரெண்டு பெண்மே வந்ததுக்கு பிறகு ரெண்டு பேர்கிட்டையும் விஷயத்த சொல்ல, என்னக்கா சொல்கிறேன்னு இங்கே அதிர்ந்து போகிறாங்க சீதாவும் சத்யாவும். ஆமாண்டா, அவர் மேலே தப்பு இல்லைன்னு நான் எப்படிடா நிரூபிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் மாமா எந்த ஸ்கூலில் படித்தார்னு என்ன இதுன்னு உனக்கு தெரியுமான்னு அங்கே சத்யா கேட்குறாங்க. தெரியும்டா சத்யான்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்கிறாங்க. சரி வாக்கா நம்ம அந்த ஸ்கூலுக்கு போய் விசாரிக்கலான்னு சொல்லிட்டு சீதாவும் சத்யா மூணு பேருமே அந்த ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனால் இந்த வருஷத்தில் படித்த முத்துன்ற ஸ்டூடெண்ட் ஆமாம் இங்கே தான் படிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து எடுத்து பார்த்து சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் இதுக்காக இதெல்லாம் பற்றி விசாரிக்கிறீங்கன்னு சொல்ல, ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு இங்கே தன்னுடைய ஹஸ்பண்ட் போலீஸ் தான் சார் அப்படின்ற மாதிரி இங்கே சீதா சொன்னதுனால அவருடைய பவரை வச்சு இதெல்லாம் செய்யவும் செய்கிறாங்க. இங்கே சீதாவும் அவங்களும் சரின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு அந்த டீட்டெயில்ஸ் படி முத்து மனோஜ் ஆமாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் படித்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும் செய்ய, ஆமாம் அவங்க அந்த ஸ்டூடெண்ட்டாக படித்த சமயத்தில் ஹெட் மாஸ்டராக இருந்தாங்கல்ல, அவங்க வீட்டை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்ற மாதிரி சொல்லிட்டு சரி அட்ரஸ் தரேன்னு சொல்லி அவளுடைய அட்ரஸையும் கொடுத்துட்றாங்க. இதை வாங்கிக்கிற மீனாவும் சரி வாசித்தா நம்ம அங்கே போய் என்ன இதுன்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு மூணு பேருமே கிளம்புறாங்க. மூணு பேருமே அங்கேருந்து கிளம்பும்போது, அக்கா நாம் இப்போ போய் அவங்கள பார்த்தா மட்டும் என்னக்கா நமக்கு கிடச்சிட போகுதுன்னு எங்கள் சத்யா கேட்குறாங்க. இல்லைடா, அந்த தப்பை பண்ணது இங்கே முத்து இல்லைன்னு நாம் அவங்களுக்கு புரிய வச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இல்லைக்கா இந்த விஷயத்தை அவரே அவர் வாயால் ஒத்துக்கிட்டா தானக்கா எல்லாமே நடக்கும். இது மட்டும் எப்படிக்கா நல்லா நடந்துற போதுன்னு நினைக்கிறேன் நீ அப்படின்னு எங்கள் சீதாவும் சொல்கிறாங்க. எனக்கும் அதான் புரியலை சீதா, அவர் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன வழி கிடைச்சாலாவது போதும், நான் அதை நினச்சி சந்தோஷப்படுவேன். ஆனால் அது எதுவுமே கிடைக்கலையே, எனக்கு அதுதானே இப்போ ரொம்பவும் வருத்தமாக இருக்குது அப்படின்னு இங்கே வந்து மீனாவும் சொல்கிறாங்க. அவர் இறந்து போயிட்டாரு, ஆனால் அதே நேரத்தில் தப்பு செஞ்சவர் இங்கே வீட்டில் சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்காரு. தப்பு செய்யாத என் புருஷன் வாழ்க்கை முழுக்க தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அம்மாவுடைய பாசம் இல்லாமல் படிப்பு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இப்படி தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நான் விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் யோசிக்கிறாங்க. சரி முதல்ல நம்ம அட்ரஸில் இருக்கவங்களை தேடி போய் பார்க்கலாம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. என்னக்கா இது எங்கள் வீட்டுக்கு போகிற வழி மாதிரி இருக்குன்னு எங்கள் சீதா சொல்ல, இங்கே தான் எங்கேயோ அட்ரஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆட்டோவும் போய் அவங்க கொடுத்த அட்ரஸ்க்கு நேராக இறங்கவும் செய்தும், என்னக்கா கடைசியில் எங்கள் வீட்டுக்கே நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சீதா சொல்ல, இது இந்த அட்ரஸ் தானா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா மீனாவுமே அந்த அட்ரஸை சரியாக கவனிக்கல, ஆட்டோ கார்ட்டை கொடுத்து தான் போக சொல்லியிருக்காங்க. பின்னாடியே சத்யா வந்தவங்களும் என்னக்கா இங்கே சீதா வீட்டுக்கு வந்து இறங்கியிருக்குன்னு சொல்ல, அவங்க கொடுத்த அட்ரஸே இது தானேன்னு இங்கே மூணு பேருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகுது. மூணு பேருமே உள்ளே போகிறாங்க. என்ன சீதா அக்கா தம்பின்னு எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சமைச்சிருப்பேன்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. மீனா
சீதா, சத்யா 3 பேரும் அதிர்ந்து போய் உள்ள வர, அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னம்மா என்ன விஷயம்னு சொல்ல, உங்கள் ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல, அவர் ஒரு ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருந்தார் அப்படின்னு சொன்னதுமே மீனாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி தூக்கி வாரி போடுது. என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம்மா ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருந்தார். அதுக்கப்புறமா ஸ்கூலில் நடந்த பிரச்சனையெல்லாம் அவர் தலையில் எவனோ ஒருத்தன் கல்லை விட்டு அடிக்க அதில் அவருக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு அவர் இறந்துட்டாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை கூட அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல, இதை கேட்ட மீனாவுக்கு இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி தாங்க முடியாமல் வருது. உடனே சீதா உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அங்கே இருக்க ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறாங்க. ஸ்கூலில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அதை கொண்டு வந்து இங்கே மீனா கிட்ட கொடுக்க, மீனா இதை பார்த்து அதிர்ந்து போக, இவர் தானா அது அப்படின்ற மாதிரி இன்னும் ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு, ஏன் 3 பேரும் பதட்டமாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அது வந்து அத்தை அப்படின்னு சொல்லும்போது இங்கே மீனாவும் வந்துட்டு இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு தெரியாமல் அவங்க கலக்கத்தோடையும் பதட்டத்தோடையும் நின்றுட்டு இருக்காங்க. அக்கா எனக்கு ஒரு சந்தேகம்னு சீதா சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்க, ஒருவேளை இங்கே மாமா தான் தப்பு பண்ணியிருக்காருன்னு நினச்சி மாமா மேலே இங்கே இவர் கோபத்தை காட்டுறதுக்கு அதுதான் ரீசனாக இருக்குமோ. ஏன்னா தேவையில்லாமல் அவர் யார் மேலேயும் அதிகமாக கோவப்பட்டு நான் பார்த்ததில்ல. மாமா கிட்ட மட்டும் அவர் கோவப்படுறாருன்னா அவங்க அப்பா இறப்புக்கு நம்ம மாமா தான் காரணம்னு நினச்சிக்கிட்டு தப்பாக எதுவும் அவர் நினச்சிருக்காரோ என்னமோக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, சத்யாவும் மீனாவும் அதை புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. நீ சொல்கிறதும் சரிதான் சீதா, அப்படி இருக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சத்யா சொல்ல, இதை கேட்ட சீதா நம்ம உடனே அருணை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருணை மீட் பண்ணுறதுக்காக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அருண் வந்துட்டு அப்போ தான் வெளியே வராங்க. என்னாச்சு சீதா, ஏதாவது பிரச்சனையாங்க அப்படின்னு எங்கள் மீனா வந்து கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்கிட்ட மறைக்காமல் ஒரு விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, என்னன்னு சொல்லி கேட்க, இல்லை உங்கள் அப்பா ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருந்தப்போ தானே உயிரை விட்டாருன்னு சொல்லி கேட்க, உடனே அருணுடைய முகம் மாறுது. எனக்கு தெரியுங்க, அக்கா மாமா கிட்ட நீங்கள் கோவத்தை காட்டுறதுக்கும் மாமா மேலே ரொம்ப ரொம்ப கோபமாக நீங்கள் இருக்கிறதுக்கும் காரணம் உங்கள் அப்பா இறப்புக்கு எங்கள் மாமா தான் காரணம்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி தானேன்னு சொல்லி கேட்க, அதை நான் மறக்கவே மாட்டேன். அன்னைக்கு அந்த இடத்துல நானும் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. எங்கள் அப்பா தலையில் கல்லை விட்டு எரிஞ்சது அந்த முத்து தான் அப்படின்ற மாதிரி அருண் சொல்ல, இல்லைங்க கண்ணால் பார்க்குறதும் போய் காதால் கேட்குறதும் போய்ங்க, தீர விசாரிக்கிறதா மெயின்னு சொன்னது கிடையாதா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு இல்லையே நான் பார்த்தேன், அதை முத்து தான் தூக்கி வீசினான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை அவங்க அண்ணன் மனோஜே ஒத்துக்கிட்டதை நானும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தப்புக்கெல்லாம் காரணமே அந்த மனோஜ் தான். மனோஜ் பண்ண வேலையால் தான் வாழ்க்கை முழுக்க தண்டனையை என் புருஷன் அனுபவிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் உங்கள் புருஷனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு அங்கே அருணும் சொல்ல, என் புருஷனுக்கு தப்பு பண்ணால் அந்த இடத்துல தப்புன்னு நான் தட்டி கேட்பேன், தப்பு பண்ணாதவர்கிட்ட நான் எதுக்காக இங்கே பழியை தூக்கி போடணும் அப்படின்னு மீனா சொல்ல, அருண் எனக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு அங்கே நடந்த விஷயமே வேற. நிச்சயமா மாமா அந்த தப்பை பண்ணலை, நீங்கள் தான் அவரை தப்பாக நினச்சிட்டு அவர் மேலே பழி வாங்கிட்டு இருக்கீங்கன்னு எங்கே சீதாவும் சொல்ல, அருண் யோசிக்கிறவங்க அதாவது சீதா வந்துட்டு தாங்கிட்ட இவ்வளோ கெஞ்சுறதுனாலையும் யோசிக்கவும் செய்கிறாங்க. அருண் அன்னைக்கு நடந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அந்த இடத்துல உங்களை தவிர வேற யாராவது இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அன்னைக்கு என் ஃப்ரெண்டு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தான், அவன் தான் உங்கள் அப்பா தலையில் கல்லை விட்டு எரிஞ்சிட்டாங்கடான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தப்போ அந்த முத்து நின்னதை நானும் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டோட நம்பர் உங்ககிட்ட இருக்கா இல்லையா, அவங்களுடைய நம்பர் ஏதாவது உங்கள் கான்டாக்டில் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்ல, இப்போதைக்கு என்கிட்ட அந்த அவனுடைய நம்பர் இல்லை சீதா, அப்போ ஸ்கூல் முடிச்சு வந்த ஸ்டேஜிலேயே அப்படின்னு சொல்லி யோசிக்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபோனை எடுத்து தன்னுடைய அதை இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவனுடைய நம்பரை கேட்குறாங்க. அவன் ஃபாரினில் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் நம்பரே கொடுக்குறாங்க. உடனே அவனுக்கு கால் பண்ண, நான் தான் அருண் பேசுகிறேன்னு சொல்லும்போது எந்த அருண் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு புரியல. அதுக்கப்புறமா விஷயத்தை சொன்னதுக்கு பிறகு புரிஞ்சுக்கிறாங்க. நான் உனக்கு ஒரு ஸ்கூல் ஃபோட்டோ அனுப்புகிறேன், அந்த ஸ்கூல் ஃபோட்டோவை பார்த்துட்டு அதில் வந்து அன்னைக்கு எங்கள் அப்பா தலையில் கல்லை விட்டு அடித்தது யாருன்னு கரெக்டாக எனக்கு நீ சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த குரூப் ஃபோட்டோவை வந்துட்டு அனுப்பி விடுறாங்க. அதில் வந்து மனோஜ் இருக்காரு, தனியாக முத்து போட்டோவே அனுப்பி விடுறாங்க. இல்லைடா இந்த பையன் கிடையாது, உங்கள் அப்பா கூட உங்கள் அப்பா பக்கத்தில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன்னு சொல்லி உட்காந்துருக்கான்ல அந்த பையன்தான் அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம் அன்னைக்கு கல்லை விட்டு அடித்ததை நான் பார்த்தனே, இவன் தான் அங்கே உங்கள் அப்பா தலையில் கல்லை விட்டு அடிக்கவும் செஞ்சது, அவன் தாண்டா அன்னைக்கு கல்லை விட்டு அடித்தான், நான் நல்லாவே பார்த்தேன், அதனால தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், அதுக்குள்ளே வேறு என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல, இதை கேட்ட எங்கள் அருண் ரொம்ப ஷாக்காகி ஃபோனை கட் பண்ணுறாங்க. இதை கேட்ட அருணுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தப்பு பண்ணது அவருடைய அண்ணன் மனோஜ் தாங்க, இவரை பழி வாங்கணுன்றதுக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரால் என் புருஷனுடைய படிப்பு போச்சு, என் புருஷனுடைய எங்கள் சந்தோஷம் போச்சு, எல்லாமே அவரால் தாங்க போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் என் கூட வந்து இந்த விஷயத்த வீட்டில் அத்தைக்கிட்ட சொல்ல முடியுமான்னு கேட்க, தாராளமாக சொல்கிறாங்க, இதை நான் கோவத்தில் தாங்க பண்ணினேன், முத்து மேலே இந்த கோவம் எனக்கு சாதாரண கோவம் இல்லை, எங்கள் அப்பாவை பழி வாங்கி கொண்டுட்டானேன்ற ஒரு கோவம், ஆனால்
இந்த விஷயத்த முத்து பண்ணலைன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்னு அருண் அந்த இடத்துல மனசு திறந்து வாங்க வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு அங்கே இருக்க சீதா அருண் எல்லாருமே வரதை பார்த்ததும் இதுக்காக தான் இவ்வளோ அவசரமாக வெளியே விடனாலான்னு அங்கே நின்றுட்டுருக்காங்க. வந்த வேகத்தில் அருண் மனோஜுடைய சட்டையை பிடிச்சி எதுக்கடா அப்படி பண்ணன்னு சொல்லி கேட்க அங்கே ரோஹிணி கையை விடுங்க, எதுக்கு இப்போ இவரை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. போலீஸ்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களான்னு ரோஹிணி திமிரோட கேட்க போலீஸ்னா என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நான் இப்போ காட்டட்டுமான்னு சொல்லி அங்கே மிரட்ட செய்ய ரோஹிணி அதிர்ந்து போய் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அருணும் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் பக்கத்தில் வராங்க. அத்தை என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க தப்பா அவர் மேலே கோவப்பட்டுட்டீங்கன்னு சொல்ல என்னடி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, உனக்கு என்ன தெரியும், அவன் உன்கிட்ட என்னத்தை சொல்லி வச்சானோ தெரியலையே அப்படின்னு அங்கே விஜயாவும் சொல்ல அவர் என்கிட்ட எல்லாத்தையும் சரியாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் இவர் யார் தெரியுமான்னு சொல்ல ஏன் தெரியாது, ஓ தங்கச்சியோடைய புருஷன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைத்த மனோஜ் படித்த ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக தரையே அவருடைய பையன் தான் இது அப்படின்னு சொன்னதும் மனோஜுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அப்போது அங்கே நின்றுட்டு இருக்க விஜயாவும் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்க ஆமாம் அந்த ஹெட்மாஸ்டர் தலையில் கல்லை விட்டு அடித்தது என் புருஷன்தான்ற பேர் அப்படின்னு சொல்லி தானே இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவரை கூட்டிகிட்டு போனாங்க, சீர்திருத்த பள்ளியில் அவரை போட்டாங்க, ஆனால் அந்த தப்பை அவர் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ நிரூபிக்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு அவர் தலையில் கல்லை விட்டு அடித்தது இங்கே மனோஜ் பண்ணிட்ட தப்புக்கு ஏன் புருஷன் தண்டனை அனுபவிக்க தான் வேண்டி ஆயிடுச்சு. அவர் இறந்து போக கடைசியில் சிறுவ சீர்திருத்த பள்ளிக்கு போனது ஏன் புருஷன் அப்படின்ற மாதிரி எங்கள் விஜயாவை பார்த்துட்டு மீனா சொல்ல விஜய் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. சின்ன வயசில் நீ பண்ண தப்புக்கு உன் தம்பியை ஜெயிலுக்கு அனுப்புவேன், அது தெரியாமல் நானும் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அமைதியாக இருக்க மாட்டேன். நீ பண்ண தப்புக்கு தண்டனை உனக்கு கிடச்சி தான் ஆகணும். என் அப்பாவை கொன்ன நீ சுதந்திரமாக சந்தோஷமாக என்றைக்குமே வெளியே சுற்ற முடியாது. இப்போவே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தள்ளுறனா இல்லையான்னு பாருன்னு சொல்ல இங்கே ரோஹிணி விஜயாவும் ஆடி போய் நிற்க அண்ணாமலைக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அன்னைக்கு அந்த முத்து அந்த தப்பை பண்ணலைன்றது எனக்கு தெரியும், ஆனால் எல்லாத்தையும் பண்ணினேங்க மனோஜ் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மீனா சொல்கிறாங்க நான் இப்படி அடுத்தவங்களை பழி வாங்கணும் நோக்கத்தோடு இந்த விஷயத்த செய்யலை, ஆனால் ஏன் புருஷனை பழி வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக இதே வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் வார்த்தைக்கு வார்த்தை படிக்காதவன் டிரைவர்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால் பொறுமையை எப்படி இருக்க முடியும், தப்பு செஞ்சது நீ, தண்டனை அனுபவிக்கிறது ஏன் புருஷனா அப்படின்னு மீனா கோவத்தோடையும் கொந்தளிக்கும் போது இதை கேட்டுட்டு நிற்கிற விஜயாவும் சரி மனோஜ் ரோஹிணி 3 பேருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. செஞ்ச தப்பு அதுக்கான தண்டனைன்றது அதுக்கு உடனே கிடைச்சாகணும், காலம் தாழ்த்தி கிடைக்குதில்ல, அதுக்கான இங்கே பலனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். என் புருஷன் எந்த தப்பும் பண்ணலை, இனிமேலாவது அவரை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவை பார்த்து கேள்வி கேட்க தான் செய்கிறாங்க. விஜயா கிட்ட வந்துட்டு பேசின உடனேயுமே இங்கே மீனா இப்படி கேட்டதுனால அப்படியே ஆடி போய் தான் நிற்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு நீங்கள் மீனா கேட்க பதில் இருக்குங்க இவங்க சொல்லணும், அதான் நான் சொல்லிட்டேனே, என் அப்பாவை கொண்ட பாவத்துக்கு தண்டனை அந்த முத்து அனுபவிச்சுட்டு அவனை பழி வாங்குறதுக்காக நான் வந்தேன். ஆனால் தப்பு பண்ணது அந்த முத்து இல்லை, ஆனால் செஞ்ச தப்புக்கு அடுத்தவங்க மேலே பழியை போட்டு தான் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கன்னு நினச்சி இந்த மனோஜுக்கு நான் சரியான தண்டனையை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்ன அடுத்த நொடி மனோஜ் உடஞ்சு அழுக, நீ அழுகிறதுனாலையோ நீ நீலி கண்ணீர் வடிக்கிறதுனாலையோ என்றைக்குமே தப்பிச்சிட முடியாதுன்னு சொல்ல இவ்வளோ நாள் தப்பு பண்ணது இவன் தான் மனோஜ் தானே தெரிஞ்சிடுச்சுல, இதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன்னு கோவத்தோட அருண் அங்கேருந்து கிளம்புறாங்க. முறையா போலீஸோட வரேன்னு சொல்லிட்டு அருண் அங்கேருந்து போக வீதியில் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே மனோஜ் இங்கே விஜயாவுக்கு இங்கே தான் பையன் மேலே இருக்க கோவமும் குறையல, முத்துவை நினச்சி வருத்தத்தோடையும் அதே நேரத்தில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் ஒரு கலக்கத்தோடையும் மீனா கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் வாயடைச்சு நின்றுட்டு இருக்காங்க. விஜயா ரோஹிணி மனோஜ்னு எல்லாரும் ஆடி போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா முத்துவுக்கு இந்த விஷயம் தெரியுது. மீனாவை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தான் மேலே தப்பில்லை நீ நிரூபிச்சுட்டு, ஆனால் வீட்டில் அடுத்த பிரச்சனை வரப்போதே இங்கே முத்துமா சொல்ல அந்த பிரச்சனையை பற்றி நான் எதுக்கு யோசிக்கணும், என் புருஷனை பற்றி மட்டும்தான் நான் யோசிப்பேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.